அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நன்மையும் கிருபையும் நாள்தோறும் என்கிற இந்த நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர். முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. ஐயா, இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. இரக்கமுள்ள நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேளைக்காக நன்றி. உங்கள் பரிசுத்த ஆவியின் ஆளுகை எங்களுக்கு தந்து நீங்கள் எங்களை நடத்த போகிற உம்முடைய மேலான கிருபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, உம்முடைய ஆளுகை எங்கள் மேல் உண்டாகட்டும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலையும் கூட ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். அன்புக்காக இயங்கக்கூடிய ஒரு உலகத்திலே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாரும் என்னை அதிகமாய் நேசிக்க வேண்டும், என்னிடத்தில் அதிகமாக அன்பு பாராட்ட வேண்டும், நான் எல்லாருக்கும் பிரியமானவனாக இருந்து என்மேல் எல்லாரும் பிரியமாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு விருப்பத்தோட வாழுகிற மனிதர்களைத்தான் நாம் எங்கிலும் பார்த்து வருகிறோம். நீங்கள் கூட என் மேலே யாருமே அன்பு செலுத்துவதற்கு இல்லை என்று சொல்லி இந்த நாளிலே எல்லாராலும் வெறுக்கப்பட்ட ஒரு நிலையிலே நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற அந்த அன்பை உங்களுக்கு தந்து உங்களை அங்கீகரிக்க இந்த உலகத்தில் ஒருவர் இருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 47வது வசனத்தை வாசிக்கும்போது வேதம் சொல்லுகிறது, ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே, எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். அன்பு தேவ பிள்ளைகளே, எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ, பாவத்தின் நிமித்தம் யாருமே அவளை ஏற்றுக்கொள்ளாமல், அவள் எல்லாரும் என்னை வெறுத்திருக்கிறார்கள், நான் வெறுக்கப்பட்டவளாக இருக்கிறேன் என்கிற ஒரு நிலையில் ஒரு பாவியாகிய ஒரு ஸ்திரீ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்திற்கு வருகிற சம்பவம் இந்த அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் இந்த பகுதியை படித்து பார்த்தீங்கன்னா, சீமோன் என்கிற ஒரு மனுஷன், அவன் குஷ்டரோகியாக இருந்தான். இயேசு அவனை சுகமாக்கினார்.
சுகம்பற்ற குஷ்டரோகியினுடைய வீட்டில் இயேசுவுக்கு விருந்து செய்யப்பட்டது. அந்த விருந்தில் இயேசு அமர்ந்திருக்கும் பொழுது அங்கே ஒரு ஸ்திரீ, பாவியாகிய ஒரு ஸ்திரீ, பாவத்திலே, அசுத்தத்திலே, துன்மார்க்கத்திலே, வேசித்தனத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு ஸ்திரீ இயேசு அந்த வீட்டில் இருக்கிறார் என்று கேள்விப்பட்ட உடனேயே அந்த வீட்டுக்கு அவள் ஓடி வந்து இயேசு கிறிஸ்துவனுடைய பாதத்திலே அமர்ந்திருந்து அவருடைய கால்களுக்கு தண்ணீர் வார்த்து, கண்ணீரினாலே கால்களை நனைத்து, தலைமயிரினாலே அவருடைய பாதத்தை துடைத்து, அவருடைய பாதத்தை அவள் முத்தம் செய்தாள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆண்டவராய் இயேசு எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட இந்த ஸ்திரீயை அந்த இடத்துல ஏற்றுக்கொள்ளுகிறார். சீமோனுக்கு இது மிகவும் நெகிடலாக இருந்தது. எப்படி ஒரு பாவியாகிய ஸ்திரீ இயேசுவினிடத்தில் வந்து அவருடைய சரீரத்திலே அவருடைய பாதத்தை தொடுகிற அளவுக்கு இவர் ஏன் அனுமதிக்கிறார் என்று சொல்லி அவனுடைய உள்ளத்துக்குள் ஒரு நெகிடலோடு கூட பார்க்கிறான். இயேசுவோ என்ன செய்கிறார் என்றால், இவள் செய்த அநேக பாவங்கள் இவளுக்கு மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே என்று சொல்லி, எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று இயேசு அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பெண் அதிகமான ஒரு கொடிய பாவத்தில் இருந்ததுனால இயேசுவினிடத்திலிருந்து அவள் மன்னிப்பு பெற்றதுனால அந்த மன்னிப்புக்கு அவள் அடங்கி அந்த மன்னிப்பை பெற்றதன் நிமித்தம் இயேசுவின் பாதத்தில் அமர்ந்திருக்கிறார். என்னை கவனிக்கிற அன்பானவர்களே, உங்களையும் கூட இந்த உலகம் வெறுக்கலாம். நீங்கள் கடந்த நாளிலே செய்த சில தீமையான பாவ செயல்கள் மூலம், அல்லது உங்களுக்கு இருந்த நற்பெயர் கெட்டுப்போனது நிமித்தம், அல்லது நீங்கள் இந்த உலகத்திலே மற்றவர்களுக்கு வேதனை உண்டாக்கும் விதத்தில் நடந்து கொண்டது நிமித்தம் உங்களை எல்லாராலும் வெறுத்து ஒதுக்கி அற்பமாக உதறி தள்ளியிருக்கிறாங்களா? எந்த ஒரு சூழ்நிலையில் நீங்கள் தள்ளப்பட்டவர்களாக இருந்தாலும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவினிடத்திற்கு இன்றைக்கு வந்து பாருங்கள். அவருடைய சமூகத்தில் வந்து உங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து உங்களுடைய கண்ணீரை அவருடைய பாதத்தில் வடித்து, இயேசுவே என்னை மன்னியும் என்று சொல்லி நீங்கள் இன்றைக்கு பாவ மன்னிப்பை இயேசுவினிடத்தில் பெற்றுக்கொண்டால் தேவனால் நேசிக்கப்படுவீர்கள், அநேகரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நேரம் எடுத்து யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் படித்து பாருங்கள். அங்கே சமரிய ஸ்திரியை குறித்து வேதம் சொல்லுகிறது. அந்த ஸ்திரியும் இப்படித்தான். அவள் எல்லாராலும் வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டவளாய் இருந்தாள். அந்த ஸ்திரியையும் ஆண்டவர் தேடி வந்தார். அந்த ஸ்திரியையும் ஆண்டவர் ரட்சித்தார். அந்த ஸ்திரீக்கும் ஆண்டவர் மன்னிப்பு கொடுத்து அவள் ஊரில் போய் எல்லாரிடத்திலையும் சொன்னாள், நான் ஒருவரை கண்டேன், அவர் தீர்க்கதரிசியாக இருக்கிறார், வந்து பாருங்கள் என்று சொன்னபோது அந்த ஊராரெல்லாம் அவளுடைய வார்த்தையை கேட்டு இயேசுவினிடத்துக்கு வந்தார்கள். அங்கீகாரம் இல்லாத ஒரு ஸ்திரீ, பாவத்து நிமித்தம் புறக்கணிக்கப்பட்ட ஒரு பெண்மணி இயேசு கிறிஸ்துவினால் அங்கீகாரம் பெற்றாள். சகோதரனே, சகோதரியே, நீங்கள் இன்றைக்கு எந்த சூழ்நிலையிலும் புறக்கணிக்கப்பட்ட நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? உங்களை ஏற்றுக்கொள்ளவும் அங்கீகரிக்கவும் உங்களுடைய எதிர்காலத்தை பிரகாசம் மாற்றி அநேகருக்கு நீங்கள் பிரியமுள்ளவர்களாய் மாறும்படி உங்களை கர்த்தர் உயர்த்த விரும்புகிறார். அதற்கென்று நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றுதான். இயேசுவண்டையில் வந்து உங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து மனம் திரும்பி அவருடைய வழியில் நடக்க தீர்மானியுங்கள். உலகத்தில் எல்லாரும் உங்களை அங்கீகரிக்கும் விதம் தேவன் உங்கள் தலைகளை உயர்த்துவார். நல்ல தகப்பனே, யாரெல்லாம் இன்றைக்கு பாவத்தின் நிமித்தம் ஆண்டவரை எல்லாராலும் வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு புறம்பே தள்ளப்பட்டிருக்கிறாங்களோ அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரை பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு தேவனாலும் மனிதர்களாலும் அங்கீகாரம் பெற்று ஆசீர்வதிக்கப்பட கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.